வரும்போது நாங்கள் பார்த்தது இந்த பார்ட் 3ல் பார்த்தது ஒயிட் பீகாக்கு. போன தடவை இந்தியன் நேஷ்னல் பார்க் போகும்போது இவ்வளோ அளவு ரெசர்வேஷன் பண்ணி இப்படிலாம் கொண்டு வரல. இந்த மயிலெலாம் தோகையை வச்சு ஆடுனுச்சு, ஆனால் இப்போ ஆடலை. ஆனால் அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அப்போ வீடியோ எடுத்துகிட்டு போட அதனால் ஈஸியாக இல்லை. பார்த்திங்கன்னா ஒயிட் பீகாக் வந்து ரொம்ப நம்மளோட இந்தியன் ரீஜன்ஸ்லேருந்து நிறையா வந்திருக்கு. அது வந்து நல்லா க்யூட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தது ஆஸ்ட்ரிச் பார்த்தோம். செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. என்கிட்ட பக்கத்தில் வந்துச்சு, செம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. ரெண்டும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடை காட்டுது. இப்போ பாருங்க, அது என்னெல்லாமோ பண்ணுதுங்க. ஆஸ்ட்ரிச்சை தடவை பக்கத்தில் பார்த்துருக்கேன், இவ்வளோ இப்படி இருக்குமான்னு நான் நினச்சே பார்க்கல. செமையாக இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா பார்த்துருங்க, இதை பார்க்காம போகாதீங்க. செம்ம லெவலுங்க. இதே மாதிரிக்கு தான் ஆஸ்ட்ரிச்சை பற்றி நிறையா பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா? அதை அப்படியே பொசுன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்றவாங்க, அது ஒரு ரிசர்வ்டு இது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. நீங்களும் போனீங்கன்னா அடுத்த தடவை கிண்டிக்கு போனீங்கன்னா கிண்டி நேஷனல் பார்க் போய் ஒரு காட்டி நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நிறையா பார்த்தோம். என்னமோ ஜாவா ஃபின்ச்சுன்னு 2-3 பேர்ட்ஸ் பார்த்தோம். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது ஒரு கேஜில் அடைச்சி போட்டிருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு மானைக்கு இருக்குது. பட் ஆனால் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் அவங்களாம் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கிண்டி நேஷனல் பார்க் போங்க. மேப்ஸில் போய் கிண்டி நேஷனல் பார்க்குன்னு போட்டிங்கன்னா இது வந்து 3 o'clock to 9 o'clock வரைக்கும் தான் ஓப்பன் இருக்கும். அடுத்து திருப்பியும் ஆஸ்ட்ரிச்சுக்குள்ளே போயிட்டோம். ஆஸ்ட்ரிச்சே பார்த்து தலை வலிச்சிச்சு. அதனால் திருப்பியும் ஆஸ்ட்ரிச்சுக்குள்ளேயே போய் சும்மா நோண்டிட்டு வந்துடலான்னு போயிட்டு நல்லா குதிச்சுட்டு ஒரு ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா முன்னாடி. அதுதான் இது ஃப்ரெண்ட்ஸ், அது ஈமுன்னு சொன்னாங்க. ஈமு வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஈமு பார்த்தோம். இப்போ 2-3 ஓடிட்டுருக்கேன், அதான் ஈமு ஃப்ரெண்ட்ஸ்.
திருப்பியும் ஒரு காட்டி கவர் பண்ணிக்கிறேன், அதையும் பாருங்கள். அந்த ஜாவா ஃபின்ச்சை முன்னாடி பார்க்கலன்னா திருப்பியும் பாருங்கள். வாங்க, சும்மா செமையாக இருந்துச்சு. அடுத்த பாட்டில் மிச்சம் எல்லாத்தையும் காட்டுறேன்.